ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம இன்றைக்கு நம்முடைய ஜீவ சகோதரி காலை சிவகாம சுந்தரி அக்கா அவங்க நேற்று பேசும்போது கூட அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அமானிதம் அப்படிங்கிறத பத்தி ஒரு நாள் நம்ம சபையில பேசணும்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் அதை மறந்துட்டேன். நேற்று அக்கா ஞாபகப்படுத்துறாங்க, அமானிதம் அதை பத்தி நாம பேசணும். இந்த அமானிதம் என்ற ஒரு பொருள் இந்த மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் நம்ம நிறைய மானியத்தில எல்லாம் படிச்சுட்டே வர்றோம். அப்போ இந்த அமானிதம் என்கிற பொருள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இது இப்போ இந்த வெளி உலகத்துல போய் அமானிதம் அப்படிங்கிற பேச்சே இந்த வெளி உலகத்துல இருக்காது. அமானிதம்ங்கிற ஒரு பொருள் இந்த மனிதன் இறைவன்கிட்ட பிரத்யேகமாக வாங்கிட்டு வந்திருக்கானே, அது என்ன அப்படின்னு நம்ம வெளி உலகத்துல போய் யார்ட்டையும் கேட்டாலும் அந்த வார்த்தையே தெரியாது. அமானிதம் அப்படின்னா இந்த மனித சக்தியை தாண்டி அமானுஷ்ய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ சக்திக்கு அந்த அமானுஷ்ய சக்தி, தெய்வீக சக்தி ஒன்று இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெய்வம் அவங்க என்னென்ன அருளி செஞ்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்முடைய பெருமானவர்கள் முதல்ல பாட்டை இருக்கிறானவர்களை சந்திக்கும் போது அவங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுவே இந்த அமானிதத்தை பத்தின ஒரு கேள்விதான். தெய்வம் அவங்கள பார்த்து என்ன கேட்கிறாங்க, நீங்க அந்த ஜீவதேகமாக இருந்தீங்களே இந்த ரோஷ்மிதாக்குடைய காலத்துல, அப்போ நீங்க அமானிதம்ங்கிற ஒரு சீதனத்தை வாங்கிட்டு வந்தீங்களே, அது எங்க? அந்த கடன் வாங்கினீங்களே அந்த திருஸ்தலம் என்னும் அந்த நாடு தான் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் பாட்டேற்கிறான் அவங்க தெய்வம் அவர்கள்ட்ட முதலாக ஒரு கேள்வியாக கேட்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி நாம இப்ப சொன்ன இந்த வெளி உலகத்துல இந்த அமானிதம்ங்கிற பேச்சே இருக்காது. இப்படி ஒண்ணு இருக்கான்னா யாருக்கும் தெரியாது. அப்படியான உலகத்துல தானே நம்முடைய தெய்வம் அவங்களும் முதல்ல இருந்தாங்க. அப்போ அவங்களும் இந்த என்னையுமே புழங்கி கேட்டறியாத ஒரு வார்த்தையாக, எந்த பிரசங்க தளத்தும் புழங்கி தாங்கள் பார்த்து கேட்டறியாததும், எங்கேயுமே பழக்க வழக்கங்களில் இல்லாததுமாக புதிதாக இருக்கிறதுனால என்ன சொல்றது அப்படின்னு தெரியல தெய்வம் அவங்களுக்கு. இருந்தாலும் ஏதாவது பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க மெய், வாய், கண், மூக்கு, செவி, முன், பின் அப்படின்னு எதோ சொல்றாங்க. ஆனா பாட்டேற்கிறானவங்க எதையுமே ஒத்துக்கல. என்ன சொல்றாங்க பாட்டேற்கிறானவங்க? இதெல்லாம் மிருகங்களுக்கும் உண்டாகி இருப்பது உமக்கு தெரிந்தது தானே. இந்த அமானிதம்ங்கிறது மனிதனுக்கு மட்டுமே இறைவனால பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க மிருகங்களுக்கு இருக்கிறதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, மிருகங்களுக்கு இல்லாத ஒண்ணு இந்த மனுஷனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிதான் பாட்டேற்கிறான் அவங்க கேக்குறாங்க. அப்போ அந்த மிருகங்களுக்கு கொடுக்கப்படாத ஒண்ணு எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். என்ன அந்த அந்த அமானிதம் என்கின்ற பொருளை எப்போ இந்த மனிதனுக்கு இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாக இறைவன் இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால ஒரு கூடத்த ஒரு பிரம்மம் இருள் வடிவமாக அது அப்படிதான் இருந்தது. அப்படி இருந்தது அதுக்கப்புறமா இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் படைச்சாங்க. அப்படி படைக்கும் போது அவங்க அது எல்லாத்தையும் 84,100,000 ஜீவபேதங்கள், அதன் தாரதன்மைக்கு வேண்டுவனவாகிய பலதரப்பட்ட காரசார உணவு கொடி சங்கங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டாங்க. படைச்சு தான் வெளியாக வேண்டிய ஒரு காரணிய நாட்டத்தின் காரணத்தினாலே தனது பேரழிவென்றும் சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டி அதற்கு முதற் காரண கருவியாகிய அயாத்துல் கைபு என்னும் ஆத்ம மர்ம ஜலக்கடலை ஒளிவு நின்றும் படைத்து மனித கோலத்தை படைப்புண்டாக்கினான் என்று அறிய கிடக்கிறது.
மேலும் அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடலுடைய சத்வாடையானது மனித கோலத்தில் கலந்து தோய்ந்துவிட்டபடியினாலேதான் அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தி மனிதனுக்கு லபித்து கொண்டு விட்டது. அப்போ இந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறிகிற சக்தி இந்த மனிதனுக்கு மட்டும்தான். வேற எந்த மிருகங்களுக்காவது ஏதாவது மிருகங்கள்லாம் கூடி இதெல்லாம் கடவுள் செயல், கடவுள் இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறாரு, அப்படி ஏதாவது கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள கும்பிடணும் அப்படின்னு இந்த மிருகங்கள் எதுக்காவது தெரியுமா அப்படின்னா எதுக்குமே தெரியாது. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இதை எல்லாத்தையும் படைச்சது இறைவன். அந்த இறைவனை அறிஞ்சிக்கிற ஒரு சக்தி மனிதனுக்கு. அதை பத்தி நம்முடைய தெய்வம் அவர்கள் திருமஞான அருளமுதம் திருவாக்கியம்மன் 101 அறிவு செஞ்சிருக்காங்க. சொல்லும் பதமும் கடந்த பூர்வீக புராதனன் ஊன் உறக்கமில்லாத ஒருவன் அனைத்தையும் படைத்தான். இந்த இறைவன் பூர்வீக புராதனராகி அந்த இறைவன் எல்லாத்தையும் படைச்சாங்க. முழு பலமும் சக்தியும் அவனுக்கே உடையது. அப்ப இந்த எல்லாத்தையும் படைக்கிற இந்த சக்தி எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் உரியது. வேற யாராலையும் ஏதாவது ஒண்ணு படைக்க முடியுமா? ஒரு இலையை படைக்க முடியுமா? ஒரு காம்பை படைக்க முடியுமா? ஒரு முள்ளை படைக்க முடியுமா அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்பாங்க. அப்போ நம்மளால ஒண்ணும் படைக்க முடியாது. அவங்க படைச்சதை தான் நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி முழு சக்தியும் அந்த இறைவனுக்கே உரியது. ஆனா இதை அறிகிற அறிவு மனிதனிடத்துல இருக்கு. இப்படித்தான் இறைவன் இவ்வளவெல்லாம் படைச்சாங்க அப்படின்ற அறிகிற அறிவு இந்த மனிதனுக்கு வேற எந்த ஒரு படைப்புக்குமே இல்லை. வேற எந்த ஒரு படைப்புக்கும் கடவுளுடைய நினைவோ கடவுளுடைய சிந்தனையோ இதெல்லாம் கடவுளுடைய செயல் அப்படின்னு அவைகளுக்கு பேசவோ நினைக்கவோ எதுவுமே முடியாது. அப்போ இதை அறிகின்ற அந்த அறிவு மனிதனிடத்திலே மனு ஈசனிடத்திலே தான் உள்ளது. அதனாலதான் அந்த மனிதனுக்கு பேரு மனு ஈசன். அப்போ அதை அறிஞ்சாதான் மனு ஈசன். இறைவன் இப்படி எல்லாம் படைச்சாங்களே, இப்படி எல்லாம் நமக்கு படைச்சு கொடுத்தாங்களே அப்படின்னு இறைவனுடைய செயலை நாள்தோறும் நன்றியோட நினைச்சு பார்த்தாதான் இவன் பேரு மனு ஈசன். அப்பேற்பட்ட முழு முதல் எளிதாக கிடைப்பதால் அதை மனு உயர்வாக நினைப்பதில்லை, உணர்வதில்லை. அப்போ இது ஒரு பெரிய முதல். இந்த இறைவனுடைய இவ்வளத்தையும் படைச்சாங்களே இறைவன் அப்படின்னு நினைச்சு பாக்குறோமே நம்ம. இந்த நினைச்சு பாக்குற ஒரு சக்தி, படைச்ச சக்தி இறைவனுடையது. அதை அறிகிற சக்தி, இறைவன் தான் இதெல்லாம் படைச்சாங்க அப்படின்னு அறிகிற சக்தி இந்த மனிதனுடையது. ஆனா மனிதனுக்கு இந்த சக்தி லபித்து கொண்டு விட்டது. எதனால? அந்த இறைவனுடைய தோற்றத்துல படைக்க பெற்றதுனால இவனுக்கு அந்த சக்தி லபித்து கொண்டு விட்டது. அதனாலதான் இந்த மலை, கடல், யானை முதல் எறும்புகடை 84,100,000 ஜீவராசிகளும் அந்த இறைவன் என்னை அறிகிற சக்தியை யாருக்கு நான் தரட்டும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஜீவதேக நாட்டுல. அப்போ இந்த யானை முதல் எறும்புகடை 84,100,000 ஜீவராசிகளும் அந்த பொறுப்பை நாங்க ஏற்றுக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாது என்று கைவிட்டுட்டாங்க. அந்த கைவிட்ட தத்துவாதீத கைமுதலாகிய சீதனம் என்னும் அமானிதத்தை. அப்போ இந்த சீதனம் என்னும் அமானிதம் எப்படியாப்பட்ட ஒரு பெரிய முதல், இறைவனுடைய சக்தியவே உணரக்கூடிய ஒரு முதலாக இருக்குது. அந்த முதலை மனிதனானவன் நான் தான் இதுக்கு முழு யோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ நாம இறைவன் இந்த சக்தி ஒரு பெரிய சக்தி, அமானுஷ்ய சக்தி, இது யாரு வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஜீவராசிகளும் எங்களால அந்த பொறுப்பை சுமக்க முடியாதுன்னு கைவிடும் போது இந்த மனிதன் மட்டும் அந்த சக்திய, அந்த அமானிதத்தை கையேந்தி கடனாக வாங்கி கடமை கொண்டு விட்டான். அது எப்ப நடந்தது? பாட்டை இப்ப அவங்க கேட்டாங்களே, நீங்க வாங்கினது எங்க, அந்த நாடுதான் எங்கே, நீங்க வாங்கின அந்த பொருள் தான் எங்கே அப்படின்னு கேட்டாங்களே. அது எப்போ நம்ம வாங்கினோம் அப்படின்னா, இப்போது நிரூபணையில் விளங்கி கொண்டிருக்கும் இவனது தூலதேகம் எடுப்பதற்கு முன்காலமாகியும், இந்த தூலதேகம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அதை வாங்கியாச்சு. இப்போது நமது போக்குவரத்து நாடாகவும் இருக்கிற, ஆனா இப்போ நாம அந்த நாட்டுக்கு போக்குவரத்தாக தான் இருக்கோம். நம்ம அந்த நாட்டுக்கு எப்படி போக்குவரத்தாக இருக்கோம்?
ஜீவாத்மாவின் போக்குவரத்து தொனி அப்படின்வாங்க. இப்ப நம்ம தொனி கொண்டு அதை பத்தி நம்ம பேசுற மாதிரி இப்பெல்லாம் அந்த நாட்டுக்கு போக்குவரத்தாகத்தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு ஒளிநாடால கூட தெய்வம் அவங்க கேட்டாங்க, ஜீவதேகம் உனக்குள்ள இருக்கே, அதை நீ பெறணுமே, அதை பெறுகிறதுக்காக தானே இந்த தூலம் எடுத்து வந்தது. அந்த சிவ தூலம் அதை நீ அகக்கண் கொண்டுதான் பார்க்க முடியும், புறக்கண் கண்டு பார்க்க முடியாது. நீங்க எல்லாம் பேசுவீங்க, எவ்வளவோ பேசுவீங்க, உங்களை விடையா நான் பேசிடுவேன். நீங்க எல்லாம் என்னென்னமோ படிப்பு படிச்சிருப்பீங்க, என் வாயிலே ஒண்ணு நுழையாது. BA ICS அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேர் கூட எனக்கு வாயில நுழையாது, அப்படிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு மற்றவங்கள உயர்த்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தெய்வம் அவங்க என்ன சொல்றாங்க, ஆனால் எனக்கு 4 வேதமும் என் கையகத்தில் இருக்கிறது. அதுதாங்க பெரிய படிப்பு. நீ படிக்கிற BA-வா இருக்கட்டும், ICS இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அதெல்லாம் என்னத்துக்கு? வயிற்று பொழப்புக்கு தானே. அதை படிக்காத மிருகங்கள்லாம் வயிற்று பொழப்ப பார்த்துக்கலையா? அப்போ இதெல்லாம் வயிற்று பொழப்புக்காக கொடுக்க பெறவில்லை. அப்போ அதை நமக்கு சொல்றாங்க, என்னன்னா எனக்கு 4 வேதமும் என் கையகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் உனக்கு போலிகள் சொல்லித்தர மாட்டாங்க, ஆனா நான் உனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு தெய்வம் அவங்க இன்னைக்கு ஒளிநாடால பேசினதை நம்ம கேட்டோம். அப்போ அந்த போக்குவரத்து நாம இந்த தூரம் எடுக்கிறதுக்கு முன்னால இருந்தமே ஒரு ஜீவதேக நாடு, அந்த நாட்டுக்கு இப்படி நம்ம போக்குவரத்துல தான் இருக்கோம். அந்த நாட்டுக்கு அந்த இப்போதும் போக்குவரத்து நாடாகவும் விளங்கி கொண்டிருக்கிற சிவபுர திருவள்ள நாட்டில் ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்த அந்த ரோஸ்மிதாக்குடைய நாளில் இவை நடந்ததென அறிய கிடக்கிறது. அப்போ அந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்துல நம்ம ஜீவதேகமாக இருந்த போதுதான் இந்த அமானிதம் அப்படிங்கிற சீதனத்தை நம்ம இறைவன்கிட்ட கையேந்தி வாங்கி கடனாக நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்போ அப்படி கடனாக பெற்றுக்கொண்டோமே, அது என்ன அப்படி நம்ம வாங்கிட்டு வந்தது என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அது என்ன, அந்த அமானிதம் நம்ம வாங்கினோமே அது என்ன, அந்த பொருள் என்னவாக இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்முடைய தெய்வம் அவங்க நமக்கு எதையுமே நமக்கு விளக்காம இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே நமக்கு விளக்கி அருள்வாங்க. இந்த தௌஹீது மக்காம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த வசந்த காலத்துல ஒன்றாகி ஆதிமே உதயபூர்ண வேதாந்தத்துல அவங்க அருளி செஞ்சிருக்கிற அந்த தௌஹீது மக்காம்ல இந்த சிபத்துக்கள், அமானிதம், வித்யா தத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. சிபத்துக்களே வகை முதல்காயாத்துமாகும் சிறந்தறிவீராதத்துடன் புதரத்தாகும் அபத்தமில்லாதைந்தாவதாகும் ஜம்ஹூ ஆனபகராகும் கலாம் 7 இந்த 7 தான் அமானிதம் அப்படின்னு நமக்கு. சிபத்துக்கள் 7 வகை நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஹயாத்து, சிறந்த அறிவு, விராதத்து, குதிரத்து, ஜம்ஹு, பஜர், கலாம் அப்படின்னு அவங்க அந்த அரபி மொழியில இதெல்லாம் நமக்கு சொல்றாங்க. தெய்வம் அவங்க சிபத்துக்கள் 7 வகை. முதல் ஹயாத்து, ஹயாத்து 1. சிபத்துக்கள் 7 வகை முதல் ஹயாத்துமாகும். அப்போ முதல் இதனோட பேரு ஹயாத்து அப்படிங்கிறாங்க. அடுத்து சிறந்தறிவீராதத்துடன் குதரத்தாகும். இந்த இடத்துல 3 சொல்லிடுறாங்க. சிறந்த அறிவு, விராதத்து, குதரத்து. விராதத்து, குதரத்து நீங்க நூல் பக்கத்துல இருந்தா தௌஹீது மக்காம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சிறந்தறி விராதத்துடன் குதரத்தாகும். அப்போ 3, ஹயாத்து 1, 4 பார்த்துட்டோம். அடுத்த லைன்ல சிறந்தறிவி ராதத்துடன், அது ராதத்துன்னு எடுத்துக்கணுமாக்கா, விராதத்து இல்லையா? சிறந்த அறிவு அப்ப ராதத்து. சரி, ராதத்துன்னு குறிச்சுக்கோங்க.
சிறந்தறிவீராதத்துடன் குதரத்தாகும். இப்ப இது அரபு மொழியில இருக்கிறதுனால நமக்கு பொருள் புரியல. தெய்வம் அவங்க சொல்லுவாங்க, நான் ஏன் மற்ற மொழியிலையும் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த அரபு மொழி பேசுறவங்களும் நிறைய பேர் தெய்வத்தோட பிள்ளைகளா இருந்தாங்க. அவங்க மொழியிலையும் கொஞ்சம் கொடுக்கும்போதுதான் அவங்க மனசும் சந்தோஷப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்துலயும் கலந்து கொடுக்குறேன். இப்ப என்ன தெய்வம் அவங்க அந்த குலத்திலே பிறந்துட்டு அதை பத்தியே பேச மாட்டாங்களேன்னு நினைப்பாங்க அப்படிங்கறதுக்காக தான் அதுல கொடுப்பாங்க. ஆனா நமக்கு அப்புறம் இதுல நமக்கு விளங்குற மாதிரி வேற இடத்துல நமக்கு விளக்கின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த அடுத்தது ராதத்து. ஆனா இந்த இடத்துல வந்துக்கா இராதத்து அந்த ஈ போட்டுக்கிட்டா, ஆனா சொல்லும் போது ராதத்துன்னு சொல்லணும், எழுதும் போது ஈ போட்டுக்கலாம். சரி. அதாவது அதுக்கு முன்னால சிறந்த அறிவுன்னு கொடுக்குறாங்க. அந்த சிறந்த அறிவு இராதத்து, அதான் போல சிறந்தறிவு இராதத்து. கரெக்டு தான், கரெக்ட். இராதத்து சிறந்தறிவு இராதத்துடன் குதிரத்தாகும். அப்ப 4 ஆயிடுச்சாக்கா. அப்போ அடுத்து வந்து அபத்தமில்லாத 5ஆவதாகும் ஜம்பு அப்படிங்கிறாங்க. ஜம்பு 5வது ஜம்பு. ஆனபகராகும் கலாம் 7 அப்ப 6வது பஜர், 7வது கலாம். கலாம் இதுதான் வந்து நபுசு, இதுதான் வந்து சிவத்துக்கள் அமானிதங்கள் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. தபத்துக்குரியது 7 பொருளும் முன்னோ தான்றோஸ் மீதா குடைய காலம் தன்னில் விபத்தில்லா தாத்தினுக்கும் ரூஹு கண்ணாள் இனிதளித்த மாநிலம் என்றறிந்து கொள்ளே. இதுதான் ஒரு தபத்துக்குரிய பொருளாக 7 பொருளாக முன்னோன் ரோஸ்மீதாக்குடைய காலத்துல உனக்கு இனிதாக அளித்த அமானிதம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பாடல்ல அந்த அமானிதம்னா என்ன அப்படிங்கறத நமக்கு அருளி செய்யறாங்க. இப்ப இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு அது என்ன அதனோட அந்த வேற மொழியில இருக்கிற மாதிரி அதனுடைய பொருள்லாம் என்னன்னு நமக்கு தெரியாத மாதிரிதான் இருக்கு. ஆனா அத வந்து நமக்கு வந்து தமிழ்ல சொல்லும் போது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாயை அப்படின்னு சொல்றாங்க. என்னது 7? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாயை. அப்போ இந்த 7 தான் நாம வாங்கிட்டு வந்த ஒரு அம்மானித பொருள் அப்படின்னு அப்போ அந்த நமக்கு தெய்வம் அவங்க அந்த அரபு மொழியில எடுத்து கொடுத்ததுக்கு தமிழ் படிச்சு நம்மளுக்கு பெரியவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 7 பொருட்கள், இந்த 7 பொருட்களும் இறைவனால நமக்கு கடனாக வழங்கப்பட்டது. அதை நாம தான் அதை வந்து கேட்டு வாங்கிக்கிட்டோம். யாரு வாங்கிக்கிறா அப்படின்னு கேட்கும்போது இந்த மனிதன் தான் அதை வந்து கேட்டு வாங்கிக்கிட்டான். அப்படி வாங்கினத அதை பத்திரமா இன்னைக்கு வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருக்காங்க. நமக்கே தெரியல என்ன வாங்கணும், நமக்கே தெரியல. இப்ப யாராவது எடுத்து சொன்னாதானே தெரியும். அப்ப அதையும் நமக்கு தேடக்கூடாதுல தெய்வம் இங்க வந்து அதை மறந்து இவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. வானலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து தான் 7 கடனும் வாங்கி தரைதனில் நரனா வந்தோ இன நன்றி கெட்டோனாகி இருங்கடன் பழுப்பாவத்தால் மீன் குகை தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் வந்தோ.
அப்படி இந்த இறைவன் கொடுத்த இந்த அமானித பொருளை கடனா வாங்கி நானாச்சு இதுக்கு, நானாச்சு இது பார், இந்த எறும்புகளை யானை முதல் 84,100,000 ஜீவராசிகளும் இன்னும் எல்லா பொருட்களும் எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு கைவிட்டுருச்சு. அத நீ வந்து நானாச்சு இது பார் அப்படின்னு வாங்கினியே, அப்படி வாங்கி நான் வானலாம் சிறப்போனாக்கி வருவேன் சொல்லி அது எதுக்காக கொடுத்தாங்க? அந்த எல்லாத்தையும் படைக்கிற அந்த சக்தி இறைவனுடையது, அதை அறிகிற சக்தி மனிதனுடையதுன்னு பார்த்தோமே. அதை அறிஞ்சு இறைவன் தான் இத்தனையும் படைச்சாங்கன்னு அறிஞ்சு திரும்ப அவங்ககிட்ட வந்து சேர்றதுக்காகத்தான் இந்த சக்தி கொடுக்கப்பட்டது. அதை ஞாபகத்துல வச்சியா இங்க வந்த உடனே அப்படின்னா, இந்த தரை நல்ல நரனா வந்த உடனே அதெல்லாம் மறந்து போச்சு. இங்க வந்து மறந்து போனது மட்டும் இல்ல, நீனும் நன்றி கெட்டோனாகி இந்த இறைவனுடைய படைப்பில் இந்த படைப்பெல்லாமே இறைவனுடையது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி கூட இல்லாம எல்லாமே இயற்கை அப்படின்னு சொல்லி நன்றி கெட்டவனாக பேசுறவனாக ஆகி அந்த கடன் பாரம் சுமந்த இருங்கடன் பழுப்பாவத்தால் வீண் புகை தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் வந்தார். மனுஷனாக வந்துட்டு இங்க வந்து மனித சட்டையை மாட்டிக்கொண்டு ஊர்ந்து ஓடி பறந்து திரிகிற பறவை இனங்களாகவும் ஊர்வனங்களாகவும் மயில் இனங்களாகவும் குயில் இனங்களாகவும் திரிகிறதாக நம்மளுக்கு தேடு உலகத்துல எடுத்து காட்டுறாங்க. அப்போ இந்த இறைவனால இந்த கடன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வாங்கிட்டு வந்த கடனை கட்டணும். இந்த கட்டுற ஞாபகமே இல்லாம இவன் வந்து ஒரு செயல், இவனுடைய செயல் வந்து சீரா இருந்தாதான் அதை வந்து இவனால அதை கட்ட முடியும். ஆனா இவனுடைய செயல் இங்க வந்த உடனே எப்படி சீரின்றி போகுது. கோடாயிலக்கூர் பக்கம் 288 நம்மளுக்கு அதை எடுத்து காமிக்கிறாங்க. கடன் வாங்கியவன் கடன் தந்த முதலாளிக்கு உரிய காலத்தில் அதை கட்ட வேண்டியது உலக நீதமாச்சே. இந்த உலகத்திலே ஒரு நீதம் இருக்கு. ஒரு கடன் வாங்கினா அதை உரிய காலத்துல கட்டணும் அப்படிங்கிற ஒரு நீதம் இருக்கே இந்த உலகத்துல கூட. அப்படி இல்லைன்னா தண்டனை எல்லாம் வந்துருமே. அப்படி இருக்க இறைவனிடத்தில் வித்யாதத்துவம் என்னும் அமானித கடன் வாங்கி வந்த மனிதன் அதை மறந்து திரிகின்றானே. அப்ப இங்க வந்தவனே நீ அந்த கடன் வாங்கினதே மறந்துட்டியே. அந்த அறிவாகார நித்தியத்தை அழிந்து போகிற எதற்கோ செலவு செய்கிறானே. அவங்க கொடுத்தாங்களே அந்த 7 காலம் வித்தை, இதெல்லாம் எதுக்கோ ஒண்ணுக்கு செலவழிக்கிறான். இந்த இறைவனை அறிஞ்சிக்கிறதுக்காக மட்டுமே தான் கொடுக்கப்பட்டது. ஆனா நீ அதை வந்து வேற எதுக்கோ செலவழிக்கிற. இப்ப நாம வந்து ஒரு பிள்ளைகளை வந்து ஒரு ஊருக்கு அனுப்புறோம்னா செலவுக்கு காசு கொடுத்து அனுப்புவோம். இந்த காரணத்துக்கு மட்டும் இதை செலவழி, தேவையில்லாம வேற எதுக்கும் செலவழிச்சிடாத அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவோம். அது போற வழியிலேயே கண்டதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டு அப்புறம் காசு இல்லாம நின்னா என்ன பண்றது? அது போல இறைவன் கொடுத்து அனுப்புன அந்த சொத்தை எதுக்கோ இவன் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த அறிவாகார நித்தியத்தை அழிந்து போகிற எதற்கோ செலவு செய்கிறானே. தனது செவ்விய பாதையிலே அதை செலவு செய்யாதிருப்பதை இறைவன் ஒரு தலைமுறை காலம் மட்டும் பொறுத்து பார்த்து விட்டு, இறைவன் பொறுத்து பாக்குறாங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு செலவழிப்பான், இந்த அதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டான்னா கொஞ்சம் மீதி வச்சிருக்கான், அதையாவது நம்மளை அறியறதுக்கு செலவழிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு 100 வருஷம் பொறுத்து இறைவன் பாக்குறாங்க. பார்த்துட்டு இனி இவன் நல்வழிக்கு திரும்பவே மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன செய்யறாங்க? அதை புடுங்கிட்டு கொண்டாடா நானும் நீ கடனுமாச்சு ஒண்ணுமாச்சுன்னு புடுங்கிட்டு புடிச்சு எவங்கையில புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இறுதியில் ஒரு நாள் அதை பிடுங்கிக் கொண்டு எவனுடைய கையில் இவனை ஒப்படைத்து விடுகிறான். பிறகு மீளா எரிநரக தண்டனை வந்து விடுமே. அந்த பாதையில் நாம் போகாமல் அவன் கடனாக தந்த அந்த வித்யா தத்துவமாகிய ஜீவநாட்டு செல்வத்தை கொண்டு கோடி கோடி காலம் இருக்கும் தேவ சிரேஷ்டர்களாக ஆகி சிரஞ்சீவி வரம் பெற்று வாழ நமக்கு இறைவன் வழிகாட்டுவானாக. அப்போ அந்த பொருள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? அந்த அமானித பொருள், அந்த ஜீவநாட்டு செல்வம் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த இப்ப இன்னைக்கு கூட நம்ம கேட்டோமே தெய்வம் அவங்க ஒளிநாடெல்லாம், அந்த உனக்குள்ளாக இன்னொரு ஜீவதேகம் இருக்கு, அதை நாம பெறணும்.
அந்த கோடி கோடி காலம் வாழக்கூடிய அந்த ஜீவதேக வாழ்வு, அந்த தேவ சிரேஷ்டர்களாக ஆகிய அந்த சிரஞ்சீவி வரம் பெற்று வாழுறதுக்காகத்தான் அந்த அமானித பொருள் கொடுக்கப்பெற்றது. அதை மறந்து இவன் திரியிறானே, அப்போ அது என்ன? அது ஒரு மெய்ப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் இங்க செயல் சீரின்றி போகிறதுனால அந்த கொடுத்த அந்த அமானிதத்தையே வேற ஒன்னாக மாத்திடுறான். இவன் எப்படி இவன் அதை மாத்துறான்? இவனுடைய செயல் எப்படி எல்லாம் சீரின்றி போகுது? இந்த 7 பொருட்களும் இப்ப என்னன்னு நம்ம பார்த்தோம். அதெல்லாம் 7 அடுக்கு மாளிகையாக தான் இவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெய்வம் அவங்க அறுதி செஞ்சிருக்காங்க. அதாவது அருளமுதம் திருவாக்கியம் 215 தேவ கன்னியை திருமணம் முடித்து விட்டு அதை வைத்து ஆள தெரியவில்லையே. ஒருத்தனுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு தேவ கன்னியை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வச்சு குடும்பம் நடத்த, அதை வச்சு அதை கொண்டு செலுத்த தெரியணுமே அவனுக்கு. தெரியாதவன் கையில அதை கொடுத்தா என்னமோ சொல்லுவாங்க, கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரின்னு. அப்படி கொடுத்துடலாமா? அது போல அந்த அமானிதம்ங்கிற பொருளை வேற எந்த ஒரு உயிரினங்களுக்கும் கொடுக்காம இறைவன் நமக்கு கொடுத்தாங்களே, அதை எப்படி வச்சு வாழணும்? நம்ம ஒரு தேவ கன்னியை திருமணம் முடிச்சு கொடுத்த ஒருத்தன் எப்படி அதை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கணுமோ அது போல நாம வச்சிருக்கணும். உனக்கு தந்தது உன் ஜீவனை இடிந்து போகாமல் காக்கும் இடியாத 7 அடுக்கு மாளிகை. அது உனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது? இந்த தூலத்தை போய் வச்சு அது கொடுக்கப்படவே இல்லை. இந்த தூலத்துக்குன்னா அது தேவையில்லை. மற்ற உயிரினங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லுச்சு, அதுகளுக்கு கொடுக்கலையா? அதுகள்லாம் இந்த தூல வாழ்வு வாழலையா? அதுகளும் தானே வாழுது. அதுகள்லாம் திங்கலையா? அதுகள்லாம் தூங்கலையா? அதுகள்லாம் இனப்பெருக்கம் செய்யலையா? அதுகளும் தானே வாழுது இந்த அமானிதம்ங்கிற பொருள் இல்லாம. அப்போ அதுக்கா இது கொடுத்திருப்பாங்க? உன் ஜீவனை இடிந்து போகாமல் காக்கும் ஒரு இடியாத 7 அடுக்கு மாளிகை உனக்கு தந்தது. அந்த தந்தது ஒரு 7 அடுக்கு மாளிகையாக நமக்குள்ள இருக்கு. நாம் உபதேசம் வாங்கிய கடனை எப்படி கட்டினோம் பாரு. அந்த கடனை நாம ஒரு பெரிய அமானிதம்ங்கிற ஒரு பொருளை இறைவன் கொடுத்திருக்காங்கன்னா அதை அந்த கடன் நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு சின்ன ஒரு நன்றி செஞ்சுட்டாலே தெய்வம் அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கோம், வாங்க டீ சாப்பிடலான்னு ஒரு டீ வாங்கி கொடுத்து அதுக்கு அவர் காசு கொடுத்துட்டாருன்னா அவர் எனக்கு அன்னைக்கு டீ வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டே இருப்போமே. ஆனா இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்களே இறைவன், அதை நீ நினைச்சு பாத்தியா? நம்மளுக்கு தெய்வம் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தெய்வத்துக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த வார்த்தை இங்க வரலைன்னா எனக்கு தெரியாதே இவ்வளவு பெரிய விஷயத்த தெய்வம் எனக்கு சொல்லி தந்திருக்காங்களேன்னு நம்ம தெய்வம் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இப்போ தெய்வம் அவர்கள் பாட்டை பிரான் அவங்களை சந்திச்சு அந்த முதல் நாள் என்னைய நீங்க ஞானச்சிடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மையே, அப்பா, உப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுடைய அவங்க ஆர்வத்தை பார்த்து பாட்டை பிரான் அவர்களும் ஞானச்சிடராக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு முதலாக அந்த பிரம்ம ரகசியம் என்னும் அந்த தேவ ரகசியத்தை அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டாங்களே, அப்போவே இவங்களுக்கு நாம கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு தெய்வம் அவங்க உணர்ந்துட்டாங்க. எத்தனை இடத்துல அலைஞ்சி தெரிஞ்சோம் அந்த மெய் வேண்டி, எல்லா இடத்துலயும் பொய்யாகத்தானே இருந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு மெய்ய விளக்கிட்டாங்களே, இந்த கடனை நாம எப்படி கட்ட போறோம், இவங்களுக்கு நாம கடன் பட்டிருக்கிறோமே அப்படின்னு நினைச்சுதான் என் உடல் பொருள் ஆவி உமக்கே சொந்தம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி அதனாலதான் நம்ம நேத்தெல்லாம் பார்த்தோமே இந்த பாசுபத தவக்கலமெல்லாம் சொன்ன கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார், ஊரை விட்டார், முன் உறவு விட்டார், விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டார். அதுதான் அவங்க கடன் கட்ட போயிட்டாங்க. கடன் பட்டிருக்கேன் நான் பாட்டையாவுக்கு, என் தந்தை பிரானுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை நான் கட்டணும். அப்படி கட்டணும்னு நினைக்கும் போது அவங்க கண்ணு முன்னால மனைவி தெரியல, பிள்ளை தெரியல, தாய் தெரியல, தந்தை தெரியல, சம்பாதிச்சு வச்ச சொத்து தெரியல, வீடு வாசல் தெரியல, அவங்க செஞ்சு வந்த தொழில் தெரியல, தன்னையே தெரியல, எதுவுமே தெரியல. இந்த கடனை கட்டணும்ன்ற அந்த ஒண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. அப்போ அத சொல்றாங்க, நான் உபதேசம் வாங்கிய கடனை எப்படி கட்டினோம் பார்.
எச்சில் துப்பி விட்டு வர வெளிவருவோமே அதே எண்ணம் தான் நாம் அனைத்தையும் துறந்து விட்டு எம் ஐயனுடன் புறப்பட்ட அன்று இருந்தது. அதை நினைச்சு அவங்களுக்கு கவலையெல்லாம் வரல. இத்தனையும் விட்டுட்டு இவர் கூட போக வேண்டியது இருக்கே அப்படின்னு கவலையெல்லாம் வரல. வீட்டை விட்டு ஈஸியா நான் வெளியே வந்துட்டேன். கஷ்டப்பட்டெல்லாம் ஒருத்தன் வந்து ஒரு எச்சில் துப்புறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வருவானே அந்த மாதிரி நான் வெளியே வந்துட்டேன். அப்படித்தான் நான் என் ஐயனுடன் அந்த உபதேச கடனை கட்டினேன். நாம் உபதேசம் வாங்கிய கடனை எப்படி கட்டினோம் பார். எச்சில் துப்பி விட்டு வர வெளிவருவோமே அதே எண்ணம் தான் நாம் அனைத்தையும் திறந்து விட்டு எம் ஐயனுடன் புறப்பட்ட போது எமக்கு அன்பு இருந்தது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன எடுத்து காட்டுறாங்க? ஜீவனை இடிந்து போகாமல் காக்கும் இடியாத 7 அடுக்கு மாளிகை. அப்போ அந்த 7 இது நம்ம பார்த்தோமே, அது வந்து ஒரு 7 அடுக்கு மாளிகையாக நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 7 அடுக்கு மாளிகைங்கிறது பிரயோஜன அளவில் அது நமக்கு வந்து 7 ஒளி வீடுகளாக இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெய்வம் அவங்க வந்து திருமஞான குரல்ல கூட எடுத்து காட்டுவாங்க. அதையும் பார்ப்போம். ஒரு சீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. இப்போ இந்த இடத்துல 6வது அறிவை பற்றி சொல்லி வந்து நமக்கு வந்து அந்த சிபத்துக்கள் வித்தியா தத்துவங்கள்லாம் எப்படி நம்ம கிட்ட அந்த 7 அடுக்கு மாளிகைன்னு இப்ப சொன்னாங்களே அது எப்படி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத செம்மை நலநேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதுவே வகது. உன் செவி வாயிலாக தேவ ஆசிரியர் உனக்கு ஒளிவீட்டமுதை ஊட்டுகின்றார். சிபத்துக்கள் வித்தியா தத்துவங்கள் 7ம் பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அப்போ இந்த 7 பொருள் நம்ம பார்த்தோமே, இதெல்லாம் வந்து பிரயோஜன அளவுல வந்து 7 ஒளி வீடுகளாக இருக்கு. உனக்குள்ள அந்த அமானிதம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது வந்து வெளியே காட்டுறது அந்த 7 ஒளி வீடுகளாக இருக்கு. அது 7 இடத்துல இருந்து 7 அடுக்கு மாளிகையில இருந்து ஒவ்வொரு மாளிகையில இருந்தும் ஒவ்வொரு சத்தமாக நமக்கு வெளியே வருது. அதெல்லாம் அப்ப அதுதான் அமானிதமானா இல்ல, உனக்குள்ள அந்த அமானிதம் இருக்கிறத காட்டுறது வெளியே காட்டுறது இந்த 7 ஒளி வீடுகள் பிரயோஜன அளவில். இப்ப நம்ம கூட பார்ப்போம், ஒரு எழுத்து ஒரு சொல்லு இருக்கு, அது வந்து அப்புறம் எழுத்து வடிவம் பெறுது. இந்த எழுத்து வடிவம் பெறுறதுக்கு முன்னால அது ஒலி வடிவமா இருந்தது. ஒலி வடிவத்துக்கு முன்னால அது பொருளாக இருந்தது. ஒரு பொருளுக்கு தானே அதுக்கப்புறம் வந்து நாம வந்து வரி வடிவம் குடிக்கிறோம், அப்புறம் ஒலி வடிவம் கொடுக்கிறோம். முதல்ல பொருள் தானே முக்கியம். அது போல நமக்குள்ள அந்த அமானித பொருள் இருக்கு, அது வந்து நமக்குள்ளதான் இருக்கு. அந்த அமானித பொருள் இருக்கிறதுனாலதான் நம்ம இப்படி எல்லாம் பேசுறோம். ஒரு மிருகத்தால இப்படி எல்லாம் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியாது. அப்போ நமக்குள்ள அந்த ஒரு பெரிய பொருள், ஒரு பொக்கிஷம், அது இதய இருட்டுள்ளே புதைந்து போய் கிடக்குது. அது வந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த நாதத்துல வெளியே வந்துட்டா அது நாதத்துல தெரியும். இப்ப நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து கொடுக்கறதுனால நம்ம நாதத்துல அது வெளிப்படுது. இந்த பேச்சே இல்லாத உலகத்துல அதுதான் புலங்காத பேச்சுலகில் உங்களுக்கென்றே புகழுகிறேன் கேட்க மதி அதிகம் வேண்டும். அந்த அதிக மதி கொண்டு அந்த பேச்சை கேட்கிறவங்களுக்கு தான், அந்த புலங்காத பேச்சை கேட்கும் போதுதான் அவங்க நாவலையும் இந்த 7 ஒளி வீட்டுல இருந்து அந்த அமுதங்கள் வெளியே வரும். அப்போ இது வந்து 7 அந்த 7 அடுக்கு மாளிகைங்கிறது பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இவனுக்குள்ளாக இருக்குது. அதுல இருந்து நீ வெட்டி பேச்சு அந்த நபுசுகளை எல்லாம், அந்த மாயைகளை எல்லாம் நீ நபுசுகளாக மாட்டிக்கிட்டு அந்த வாங்கிட்டு வந்ததே மறந்துட்டு இந்த உலக காரியத்துக்கே அதை வெட்டி செலவு செஞ்சுக்கிட்டு அந்த கொடுத்த காசை வீணா செலவழிச்சுக்கிட்டு திரிந்தீனா, நீ உலக பேச்சையே பேசிக்கிட்டே இருந்தீனா அதுக்கு தண்டனை தான் கிடைக்கும். எதுக்கு பேச கொடுத்தாங்க? அந்த ஒளி வீட்டுல இருந்து என்ன பேச்சு வரணும் உனக்கு? இந்த பேச்சு தான் வரணும், மற்ற பேச்சே தேவை இல்லை. உனக்கு தேவையான பேச்செல்லாம் இந்த உன்னுடைய அந்த ஜீவதேகத்தை பத்தி, நாளைக்கு அந்த ஜீவதேகத்துல எப்படி குடியேறணும் அப்படிங்கிற பத்தி அந்த பேச்சாகத்தான் இருக்கணும்.
அதுக்குதான் அந்த ஒளி வீட்டுல இருந்து, அந்த அருந்தளத்துல இருந்து எடுத்து 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 அருளமுத வர்ஷிப்ப வழங்கணும். உனக்கு வழங்க தெரியலன்னா வழங்குறவங்ககிட்ட போய் கேட்கணும். அதுக்காகத்தான் உனக்கு இந்த செவியும் வாயும் கொடுக்க பெற்றிருக்கிறது. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் அதுவும் கொடுக்கப்படல. அந்த அருந்தளத்திலிருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். எதை செலவிடுறாங்க அவங்க? உனக்குள்ள இப்படி அம்மானில இருக்கு, நீ அதை வெட்டி செலவு செய்யாதங்கிறதுக்கு அவங்க உயிரை கொடுக்கறாங்க. சப்தமாகிய உயிரை செலவிடுகிறார்கள். அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விழும். அப்போ இதுக்காகத்தான் உனக்கு அந்த மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பெறாத ஒரு வல்லப ஒரு சக்தி, ஒரு ஆச்சரியமான ஒரு சக்தி, பேசுகிற சக்தி. இதெல்லாம் நம்ம ஆச்சரியமா நினைச்சு பார்க்கணும். எந்த மிருகத்தாலையாவது பேச முடியுமா? அவ்வளோ பெரிய யானை, அந்த யானையால பேச முடியுமா? இல்ல வேற ஏதாவது இந்த மனிதனை தவிர வேற யாராலாவது பேச முடியுமா? நம்ம என்னென்ன பேசுறோம், என்னென்ன ராகரகமா பாட்டு பாடுறோம், என்னென்னமெல்லாம் செய்யறோம். இந்த பேச்சு இல்லைன்னா என்ன ஆகும் சிந்திச்சு பார்ப்போம். அப்போ இதெல்லாம் என்ன ஆச்சரியம்! சிருஷ்டியில் வைத்து பல ஜீவராசிகளுக்கு மனுவை போலவே வாய் அமைந்திருக்கிறது, பல் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது. அவைகளும் மனிதனை போலவே உணவு அருந்துகின்றன, மனிதனும் அருந்துகிறான். ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம், இவன் நாக்கை நீட்டி குலுக்கி அசைத்தால் வாயில் மேலும் கீழும் மோதி பல்வேறு ராகரகமான சப்தங்கள் உண்டாகுதே. எல்லாத்துக்கும் இதே மாதிரிதான் வாய் இருக்கு. இதை விட பெரிய வாய் கூட இருக்கு. 7-8 ஆளை முழுங்குற மாதிரி அவ்வளவு பெரிய வாய் கூட இருக்கு. ஆனா அந்த நாக்க மேலும் கீழும் மோதி இந்த மனிதன் பேசுற மாதிரி ஒரு பேச்சை எழுப்ப முடியுமா? இத்தகைய ஒலி ரகத்தை மற்ற ஜீவராசிகள் உண்டாக்க முடிவதில்லை. மனிதன் மட்டும் தன் நாவின் அசைவுகளால் தன் எண்ணத்தை வெளியாக்குகிற ராகரகமான சப்தங்களை உண்டாக்குகிற வல்லபமுடையவனாக இருக்கிறான். அதுதான் அந்த 7 அடுக்கு மாளிகை. அந்த 7 அடுக்கு மாளிகையிலிருந்து ராகரகமான சப்தம் வந்துகிட்டே இருக்கு. அதோடு பிறர் நாவில் உண்டாகி வெளியாகும் சப்தம் இன்னதை குறிக்கிறது, இன்னதை செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிந்து கொள்ளுகிற பிரத்யேகமான அறிவையும் இவன் பெற்றிருக்கிறான். அதுதான் ஒரு பெரிய பிரத்யேகமான அறிவு. நம்ம பார்த்தோம், சிறந்த அறிவு, ஒரு சிறந்த அறிவு இவனுடைய காதுல. அவ்வளோ பெரிய காது வச்சிருக்க யானை. இங்க பாரு யானை, 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா புரியுமா? கிட்ட போய் சொன்னோம்னா தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிடும். ஆனா ஒரு அற்பமான ஒரு மனிதன்கிட்ட கூட சொன்னா கூட புரியுமே. அப்போ அதோடு பிறர் நாவில் உண்டாகி வெளியாகிற சப்தம் இன்னதை குறிக்கிறது, இன்னதை செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிந்து கொள்ளுகிற பிரத்யேகமான அறிவையும் இவன் பெற்றிருக்கிறான். எப்பேற்பட்ட அதிசயங்கள் நிறைந்த அறிவு பிளம்பாக இறைவன் இருந்தால் இந்த அளவிடற்கரிய வல்லப அசைவுகளை மனிதனுடைய நாவில் உண்டாக்கியிருப்பான். அதோடு அதை கேட்டு இன்னதென்று அறிகிற அறிவையும் அதற்குரிய கருவிகளையும் படைத்திருப்பான். அப்போ எவ்வளவு இறைவன் இந்த அகிலாண்ட கோடி அண்டத்தையும் படைச்சிட்டு, அதை படைச்ச சக்தி இறைவனுடையது, அதை அறிகின்ற சக்தி மனிதனுக்கு கொடுத்திருக்கமே. அப்ப அதை அறிகிறதுக்கு இவனுக்கு சில வல்லபத்தை எல்லாம் கொடுக்கணுமேன்னு சொல்லிதான் இந்த வல்லபங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த வல்லபத்தை கொண்டு அந்த இறைவனுடைய அந்த படைப்பின் ரகசியத்தை, அந்த இறைவனுடைய சத்தியத்தை நம்ம போற்றி போற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசணும். பேசரும் பெரும்பொருளை பேசி அளிக்கின்ற பெருமான், அதைத்தான் பத்தி பத்தி பேசணுமே தவிர வேற எதற்காகவும் இந்த பேச்சு கொடுக்க பெறவே இல்லை. அப்ப நம்ம கூட நேற்று கூட கேட்டோமே, இறைவன் எது இந்த உலகத்திலே ஒரு சிறந்த இசைக்கருவி. மற்ற இசைக்கருவிலாம் சும்மா ஒரு நாதத்தை எழுப்போம். ஆனா இந்த மனிதனுடைய இசைக்கருவி எப்படியெல்லாம் பேசுது. அப்போ இந்த பேச்சுதான் அமானிதமானா இல்ல, இது அந்த அமானிதம் உனக்குள்ள இருக்குங்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடாக இருக்கு. அந்த வெளிப்பாடு நீ நல்ல வெளிப்பாடா காட்டணும். இந்த மிருகங்களை மாதிரியே இந்த உலக காசம் படிச்சேன், இன்னைக்கு 4 வீடு கட்டினேன், இதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மிருகத்துக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லை. அப்ப எதுக்காக இந்த கருவியில இவ்வளவு வல்லபத்தை வச்சு கொடுத்தாங்க?
எப்படி இதுல சத்தம் உண்டாகுது? ஒரு குழந்தை பிறந்த உடனே குவா குவான்னு சத்தம் வருது, அந்த நாதம் எங்க இருந்து வருது? வெளியே வந்த உடனே இந்த வெளிக்காத்து உள்ள போய் மோதின உடனே ஒரு இடத்துல இருந்து சத்தம் வீறிட்டு வெளியே வருது. அப்போ அந்த அந்த உள்ள அந்த வல்லப சக்தியை வச்சு படைச்சிருக்கிறதுனாலதான் அந்த நாதம் வெளியே வருது. எப்படி ஒரு புல்லாங்குழல்லையும் ஒரு நாதசுரத்திலையும் சும்மா அப்படி வச்சிருந்தா சத்தம் வராது. எடுத்து ஒரு மனிதன் அந்த காத்தை செலுத்தும் போது அதுல இருந்து ஒரு நாதம் வருது. அது போல இந்த வெளிக்காத்தானது உள்ள போய் மோதி ஒரு இடத்துல இருந்து நாதம் வருது. அப்போ அது இவனுக்குள்ளாக இந்த அமானித சக்தி அந்த 7 பிரிவுகளாக எடுத்து காட்டுறாங்க. அது ஒரு தெய்வீக சக்தி தான். இந்த தெய்வத்தினுடைய அந்த அரிய படைப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி தான் நமக்குள்ளாக வச்சு படைச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியாம அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த 7 ஒளிவீடுகள் இருக்கு. பிரயோஜன அளவில் அந்த 7 ஒளிவீடுகளாக இருக்கு. அதனாலதான் அந்த 7 ஒளிவீடுகள் 7 நிலை கம்பம் 7 கரும்பு அப்படின்லாம் அதை சொல்றோம். அப்போ அதனுடைய பிரயோஜனம் என்ன? இந்த 7ஐயும் நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? ஆனா அதை எப்படி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மனிதர்கள். அப்படி மாறாம அதை அமானிதமாவே வச்சிருந்து இருந்தா அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து வருகிற சபைகளில் பார்ப்போம் என்று கூறி என் முத்தி பெருதை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.